ஸோ முக்கியமாக ஏன் அரியர்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமில் நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸாம் ஹால் போகிறீங்க, ஃபெயில் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அரியர் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட் நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக ஆர் எனி ஒரு காலேஜில் படிக்கிறீங்களா? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனை அரியர்ஸ். ஒரு ஃபஸ்ட் இயரில் ஒன்றும் தெரியாது, ஒரு 2-3 இயர்ஸ் படிக்கும்போது தேர்ட் இயர் வரும்பொழுது நிறைய அரியர்ஸ் இருக்கும். சரியாக படிக்காமல் நம்ம மிஸ் பண்ணி நிறைய அரியர்ஸ் வச்சுருப்பீங்க. அது ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் அரியர்ஸ் எல்லாம் நீங்கள் இன்ஜினியரிங் முடிக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சுட்டு நல்ல ஜாப் போகலாம். ஸோ முக்கியமாக ஏன் அரியர்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த சப்ஜெக்ட்டில் முக்கியமாக நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் அரியர் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸை வாங்கிக்கிங்க. இல்லைனா லோக்கல் ஆத்தர் புக்கு காசு கொடுத்தா அதை வாங்கிக்கிங்க. இல்லை ஒரு ஜெராக்ஸாக போட்டு முதல்ல மெட்டீரியல் ரெடி பண்ணிக்கிங்க. எக்ஸாமில் நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸாம் ஹால் போகிறீங்க, ஒரு அரியர் எக்ஸாம் நடக்குது, 3 ஹவர்ஸ் தான், கண்டிப்பாக 3 ஹவர்ஸ் உள்ளே உட்காருங்க. எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணுங்கள். தெரியுதோ தெரியலையோ 100க்கு 100 ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஃபெயில் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அரியர் எக்ஸாமில் நான் பார்த்துருக்கேன், 100 மார்க்கில் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 3 பிக் கொஸ்டின்ஸ் எழுதுவாங்க. ஒரு 48 மார்க் எழுதிட்டோம், அங்கங்கே ஒரு 2 மார்க் டச் பண்ணி பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு நினச்சி வராங்க. அப்படி பண்ணாதீங்க. அதனால தான் நீங்கள் ஃபெயில் ஆகுறீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். 5 பிக் கொஸ்டின்ஸ் இருக்கும், 16 மார்க்கு. இங்கே 10 2 மார்க் இருக்கும். 100 out of 100 முதல்ல எழுதிடுங்க. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் 2 மார்க்ஸ். நிறைய பேர் பிக் கொஸ்டின்ஸ் ஒரு 3 யூனிட் படிச்சுட்டு போவாங்க, அங்கங்கே 2 மார்க்கு கன்சிடரே பண்ண மாட்டாங்க. பட் நான் நிறைய பேப்பர் வேல்யூ பண்ணியிருக்கேன். ஒரு வேல்யூ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். 10 2 மார்க் அங்கே இருக்கும். கண்டிப்பாக ஒரு யூனிட்டுக்கு 2 2 மார்க். நீங்கள் என்ன பண்ணணும், மினிமம் ஒரு யூனிட்டுக்கு 20 2 மார்க் படிச்சுட்டு போங்க. 5 யூனிட்டுக்கு உங்களுக்கு ஒரு 100 2 மார்க் வந்துடும். ஒரு 2 மார்க் படிக்க 2 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்கள் ஜஸ்ட்டு அந்த 100 2 மார்க்கை நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுட்டு போனீங்கன்னா அதில் டெஃபினட்டாக ஒரு ப்ராபபிலிட்டி போய் பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 9 2 மார்க் நீங்கள் படிச்சதுலேருந்து தான் வரும். அதை கரெக்டாக எழுதிருக்கீங்க. இந்த 16 மார்க் எப்படி எழுதிங்கிறது நான் ஸ்டெப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். எப்போயுமே ஜஸ்ட் பாஸ் அப்படின்னு நினச்சி நீங்கள் போகாதீங்க. அதுதான் ஃபெயில் ஆகிறதுக்கான ரீசன். நீங்கள் 100% பாஸ் ஆகும் நினைக்கும் பொழுது 100 out of எழுதுங்க. இந்த 16 மார்க் எப்படி எழுதுன்னு சொல்கிறேன். 16 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிட்டில் 2 ஆஃபாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு பிரிச்சுக்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு ஆஃபை நல்லா படிச்சுட்டு போங்க. அந்த 16 மார்க்கை ஒரு தேரியாக இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பேராகிராஃபாக எழுதக்கூடாது, பாயிண்ட்ஸாக எழுதணும். முடிஞ்ச அளவு சப் ஹெட்டிங்ஸ் கொடுக்கணும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு பிக்சர்ஸ் இருந்துச்சுன்னா பிக்சர் போடுங்க, இல்லை ஒரு ஃப்ளோ சார்ட் போடுங்க. இது ஒரு ப்ராப்ளமேட்டிக் பேப்பராக இருந்தால் ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு ஒரு கிவன் டேட்டா எழுத போகிறீங்க, அதில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை டிட்டர்மைன் பண்ண வேண்டிய விஷயங்கள் எழுத போகிறீங்க. என்ன ஃபார்முலா படிச்சுட்டு போனீங்களோ அதை எழுத போகிறீங்க. சப்ஸ்டியூட் பண்ணி அது யூனிட்டோட எழுத போகிறீங்க. இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது டெஃபினட்டாக உங்களோட ஸ்கோர் 70 to 80 இருக்கும். ஸோ நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. நிறைய அரியர் இருக்குது அப்படிங்கிற ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு யூனிட்டுக்கு ஜஸ்ட் 1 hour உட்காந்து நீங்கள் கரெக்டாக படிச்சிங்கன்னா நம்ம வந்து 5 மணி நேரம் போதும் ஒரு சப்ஜெக்டில் 80 மார்க் எடுக்கிறது. உங்கள் சிலபஸை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துக்கங்க. உங்கள் சிலபஸில் உள்ள ஹெட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 15லேருந்து 20 ஹெட்டிங் தான் இருக்கும். அந்த ஹெட்டிங்னா வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த மாதிரி ஒரு 75லேருந்து 100 ஹெட்டிங் தான் இருக்கும். அதை நல்லா படித்தாலே உங்களால் 2 மார்க் அட்டன் பண்ண முடியும். 16 மார்க்கில் ஓரளவு இந்த சப்ஜெக்ட்டை பற்றி ஐடியாஸ் வரும். உங்களால் கிளியராக எழுத முடியும். இந்த விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி உங்கள் அரியர்ஸ்லாம் கிளியர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.